அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமானது விரைவில் அழியக்கூடியதும் நிலையில்லாததும் ஆகும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுமே இந்த உலக வாழ்க்கையை இவ்வாறு தான் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று இறைவனும் இறை தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த உலகம் என்பது விரைவில் அழிந்துவிடும், இது நிலையில்லாத உலகம் என்றுதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த உலகத்தை இப்படித்தான் கணிக்க வேண்டும், இப்படித்தான் மதிப்பீடு செய்து வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நிலையில்லாத உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு ஆசைகளோடும் பல்வேறு கனவுகளோடும் வாழ்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய அந்த மனிதர்கள் பலர் தங்களுடைய ஆசைகளை அடைவதற்காக, தங்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுமே தான் விரும்பக்கூடிய ஆசைகளில் ஒன்று, எல்லா மனிதருக்கும் ஏராளமான ஆசைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கோளாக முக்கியமாக ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த உலகத்துல தமக்கென ஒரு இல்லத்தை, அதாவது ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது. இதை நாம் எல்லோருமே நன்கு அறிந்துதான் வைத்திருக்கிறோம். பலரும் எப்படியாவது இந்த உலகத்துல ஒரு மாளிகையை, அதாவது ஒரு வீட்டை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் என்கின்ற வேட்கையோடும் வெறித்தனத்தோடும் இருப்பதை நாம் காண முடியும். இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு மனிதன் எண்ணிலடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அடைகிறான், அதை சகித்துக் கொள்கிறான். இன்னைக்கு பல பேரை நாம பார்க்கிறோம், தாய் தந்தையரை பிரிந்து, கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகளை பிரிந்து இன்னைக்கு வெளிநாடுகளில் அவதிப்படுகிறார்கள் என்று சொன்னால், கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கான காரணங்களில் இந்த லட்சியமும், அதாவது வீட்டை எப்படியாவது ஒரு சொந்தமாக வீட்டை கட்ட வேண்டும் என்கின்ற லட்சியமும் ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. அழியக்கூடிய இந்த உலகத்துல நமக்கான ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலேயே நமக்காக ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன், நாம் எல்லாமே பல கஷ்டங்களை சகித்துக் கொண்டும் சந்தித்துக் கொண்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்து விடுகிறோம் என்று சொன்னால், எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் நாளை மறுமையில அழியாத அந்த நிரந்தரமான உலகத்துல நமக்கு ஒரு மாளிகை எழுப்பப்பட வேண்டாமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை நாம் பல பேர் சிந்திக்க மறந்து விடுகிறோம். இந்த உலகத்துல, இந்த அழியக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மனிதன் சொந்த வீடே இல்லாமல் வாழ்ந்து மரணித்து விட்டான் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நாம் யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழப்போவதில்லை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதும் இல்லை. ஆனால் மறுமையில நமக்காக ஒரு மாளிகை இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்காக ஒரு மாளிகை கட்டித்தரவில்லை என்று சொன்னால், நமக்கு ஒரு மாளிகை கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை விட மிகப்பெரிய இழப்பாகும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. எனவே இந்த உலகத்தில் ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது போல ஒவ்வொரு மனிதனும் இதைவிட அதிகமாகவே மறுமையில நமக்காக ஒரு மாளிகை எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற ஆசையை அதிகமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்காக எடுக்கும் முயற்சிகளை விட பல மடங்கு அதிகமாக மறுமையில் மாளிகைக்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ளதை போன்று மறுமையில் கிடைக்கக்கூடிய மாளிகையானது ஒரு சாதாரண மாளிகையாகும். அல்லாஹ் மறுமையில் நமக்கு தரக்கூடிய மாளிகை சாதாரண மாளிகை இல்லை, அது சிறப்பு மிக்க மாளிகை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த மாளிகையை உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு அதை வழங்கி அவர்களை தனி மரியாதையோடு கௌரவிக்கிறான். சொர்க்கத்தில் கட்டக்கூடிய மாளிகையானது நாம் இந்த உலகத்துல கட்டுகிறோமே, அதை போன்று அதை செங்கலாலும் ஜல்லியாலும் மணலாலும் சிமெண்டாலும் கட்டப்படுவது என்ற மாளிகை அல்ல. அது முழுக்க முழுக்க முத்துக்களால் ஆன முத்து மாளிகையாகும். இந்த உலகத்துல நாம் ஒரு வீட்டை கட்டும் போது பல ஆசைகளோடு கட்டுவோம். இந்த இடத்துல ரூம் இருக்கணும், இந்த இடத்துல டாய்லெட் இருக்கணும், இந்த இடத்துல டிவி இருக்கணும், இப்படி ஒரு லைட்டை போடணும், இந்த சோஃபா வைக்கணும் என்ற பல ஆசைகளோடு நாம் ஒரு வீட்டை கட்டுவோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நமக்கு அந்த மாளிகையை மட்டும் கொடுத்து விடாமல் அதில் மனிதனுடைய ஆசைக்கேற்றவாறு அவன் என்ன நினைக்கிறானோ அவன் நினைப்பதெல்லாம் அந்த மாளிகையில் கண்கவரும் வடிவமைப்போடு அதில் செய்யப்பட்டு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு, அதன் நடுவில் துளையுள்ள பிரமாண்டமான முத்தால் ஆனதாகும், அதனுடைய உயரம் 60 மைல்கள் ஆகும். அந்த மாளிகையில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணைவியர் பலர் இருப்பார்கள் எனவும்
அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் எனவும், ஆனால் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது எனவும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள். இப்படி ஒரு மாளிகையை இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் கட்டவே முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறலாம். என்னதான் பெரிய மாளிகையா இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய மாளிகையை கொடுத்துட்டான், ஆனா அந்த மாளிகை தூய்மையாக இல்லை, அழுக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு களையற்று தான் காணப்படும். அதுல நாம தங்கும் போது நமக்கு மகிழ்ச்சியை தராது, நமக்கு மன மகிழ்ச்சியை தராது. எனவேதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த மாளிகையை தூய்மையானதாகவே தருகிறான். நம்ம அங்கே சுத்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, போனோடனே படுத்து தூங்கிடலாம். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கச் சோலைகளை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிலையான சொர்க்கச் சோலைகளில் தூய்மையான வசிப்பிடங்களும் உள்ளன. அல்லாஹ்வின் பொருத்தம் மிகப்பெரியது, இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கத்தில் உள்ள அந்த மாளிகையில இது போன்ற இன்பங்களை மட்டும் அல்லாஹ் நமக்கு தருவதோடு நின்று விடாமல் அங்கே ஹூருல் ஈன் என்கின்ற பெண்களையும் இறைவன் நமக்கு தருகிறான். ஒரு மனுஷனுக்கு மாளிகையை கட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் அந்த ரூம்ல அந்த மாளிகையில தனியாக வாழ்ந்துக்கப்பா அப்படி என்று சொன்னால், அந்த மாளிகையில் அவன் தனியாக இருக்க நேர்ந்தால் அதை விட கொடுமை வேற எது இருக்க முடியும்? அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை என்று கூட சொல்லலாம். எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? நமக்கு அந்த வெறும் மாளிகை மட்டும் தருவதோடு நின்று விடாமல் அதில் நாம் இன்பம் பெற வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தக்க துணைகளையும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். மறுமையில் நமக்கு தரவிருக்கும் அந்த மாளிகை இவ்வளவு இன்பங்களும் வசதிகளும் நிறைந்தது மாளிகை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்துவிட்ட பிறகு அதை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? மறுமையில் தனக்கென்று ஒரு மாளிகை எழுப்ப விரும்புபவர்களுக்கு பல வழிமுறைகளை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று என்ன தெரியுமா? இறைவனுக்காக இந்த உலகத்தில் ஒரு இல்லத்தை கட்டுவது, அதாவது ஒரு பள்ளிவாசலை கட்டுவதாகும். இந்த உலகத்துல இறைவனுக்காக ஒரு இல்லத்தை கட்டினால், இறைவனுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினால், மறுமையில் நமக்காக அல்லாஹ் ஒரு மாளிகையை இறைவன் எழுப்புகிறான். எனவே பள்ளிவாசல் பணி என்று வரும்போது கணக்கு பார்க்காமல் நம்மளால் முடிந்த பொருளாதாரத்தை வழங்கிட்டு நாம் முன்வர வேண்டும். இது நமக்கு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய, அல்லாஹ் நமக்காக மறுமையில் கட்டக்கூடிய எழுப்பப்படக்கூடிய அந்த மாளிகைக்கு நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய முன்பணம், அட்வான்ஸ் என்பதை கருத்தில் கொண்டு இந்த செயலில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். மேலும் ஒவ்வொரு முஸ்லிமும் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் மறுமையில் இறைவன் நமக்கென ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது ஏராளமான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருவதோடு மறுமையின் அந்த மாளிகை நம் வசம் ஆவதற்கும் அது ஒரு காரணமாக திகழ்கிறது. அதனால் இறைவன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், என்ன சொல்கிறான்? என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக என்று பிரவுனுடைய மனைவி இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்ததை அனைத்து மோமீன்களுக்கும் இறைவன் உதாரணமாக கூறுகிறான். எனவே நாமும் இறைவனிடம் பிரார்த்தனை புரிவதோடு இறைவனும் இறை தூதரும் கற்றுத்தந்துள்ள எளிய செயல்கள், சிறிய அமல்களாக இருந்தாலும் அதை நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலே அந்த மாளிகை நம் வசமாகும் என்பதை இந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனிக்க வேண்டும். எனவே இந்த அரிய பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நிலையான மறுமையின் வசந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கேட்கின்ற உங்களுக்கும் சொல்கின்ற எனக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.